வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை ஒவ்வொரு வாரமும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் நன்றி, வேந்தர் நிர்வாகத்தினருக்கும் நன்றி. இந்த வாரம் 26/8/2024 1/9/2024 வரை 26/8/2024 ஆரம்பித்து 1/9/2024 வரை ஆங்கில நாட்கள், ஆவணி 10 முதல் ஆவணி 16 வரை உள்ள தமிழ் நாட்களுக்கு இந்த வார பலனை பார்க்க போகின்றோம். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய வாரப்பலனை பார்க்கறதுக்கு முன்பாக பொதுவான கேள்வி பதில்கள், நிறைய கேள்விகள். அதில் ஒரு விசித்திரமான கேள்வி, எதிர்காலத்தில் இளைய தலைமுறைகளுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? ஐடி துறை மற்றும் மீடியா துறை, யூடியூப் துறை என்று கேட்டிருக்காரு. இந்த யூடியூப் துறை தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். என்னென்னா, நிறைய பேர் சந்தோஷமாக இப்போ இருக்கும்ல, சொந்தமாக அவங்கவுங்க யூடியூப்பெல்லாம் ஆரம்பிச்சிருக்கும்ல. இது அதிகாரிகளுக்கெல்லாம் கண்ணு பொறுக்காது. நான் சொல்கிறது தமாஷா இருக்கும், ஆனால் நடக்கும். ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் யூடியூப்பில் டெய்லி ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம்ல. இதுக்கு இனி ஒரு சிஸ்டம் கொண்டு வருவாங்க. சிஸ்டம் எப்படி கொண்டு வருவாங்க? அதுலேருந்து கவர்மெண்ட்டுக்கு எப்படி ஒரு பண வருவாய் பார்க்குறது. ஏன்னா இப்போ யூடியூப்பை சம்பாதிச்சு நீங்கள் சம்பாதிக்கிறீங்கள, அது நிறைய இளைஞர்களுக்கு, பெரிய கணக்கில் இளைஞர்களுக்கு, பெண்களுக்கெல்லாம் பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்குல்ல. அது இல்லாமல் அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் இன்ஸ்டாகிராம் மற்ற விஷயத்தில் கொண்டு போய் ஈஸியாக கொண்டு போகிறாங்கல்ல. கவர்மெண்ட்டு இப்போ நீங்கள் உங்களுடைய உழைப்பெல்லாம் பார்த்துக்கினே என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமாக பட்டு நல்லா சம்பாதிக்கிறீங்க, எல்லாம் தெரியும். ஆனால் அதுலேருந்து அவங்க எப்படி சம்பாதிக்கிறதுன்னு இப்போ ஒரு ஐடியா பெருசாக போட்டிருப்பாங்க. மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் தான். சரி, மத்திய அரசாங்கமே வச்சுக்கோங்க, ஏன்னா அதில் உடனே தகராறு வருவீங்க. மத்திய அரசாங்கம் கூட இதில் ஒரு சிஸ்டமேட்டிக் கொண்டு வந்துடுவாங்க. எப்படி டிவி சேனலுக்கெல்லாம் ஒரு ஃபீஸு, இது மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வளர்ச்சியை டெவலப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் உங்களை டிஸ்கரேஜே பண்ணல. இதெல்லாம் வரும். ஏன்னா சனி கும்பத்தில் இருக்கிற காலகட்டம், அடுத்தது மீனத்துக்கு வர காலகட்டம். எவன் சம்பாதிச்சாலும் கவர்மெண்ட் பார்க்கும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கணும். இப்போ யூடியூப்பில் வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்கறது, சம்பாதிக்க கொடுக்கறது, யூடியூப்ன்றது காம்படிஷன் அதிகமாக ஆகிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது வேறு லெவலுக்கு போகிறது. இப்போ டிஜிட்டலில் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறது, ஜோதிட நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அரசியல் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், கலை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், மியூசிக் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், புது புது ஐடியாவெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய படிக்க ஆரம்பிக்கணும். அடுத்தது ஐடி ஃபீல்டெல்லாம் நிறைய 10,000 பேர் 20,000 பேர் அப்படியே லட்சக்கணக்கான பேருக்கெல்லாம் வேலை வாய்ப்பெல்லாம் 2030க்குள்ளே காணாத போயிடும். அதனால் உங்களுக்கு எந்தெந்த இன்ட்ரெஸ்டாக இருக்குதோ துறை, ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கலாம், கார்பெண்டிங் இருக்கலாம், ஆர்ட் இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் இருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் இருக்கலாம், டெக்னிக்கலாக எல்லாத்தையும் ரிப்பேரிங் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கலாம். இல்லைன்னா பார்ட் டைமாக இப்போவே லா படிக்கலாம், ஆயுர்வேதிக் டாக்டர் படிக்கலாம், ஜோதிடம் படிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ, இல்லைன்னா உங்கள் ஜோதிடத்தில் கேட்டு உங்களுக்கு எது தனியாக பண்ண முடியும், தனியாகவே பண்ணலாம். நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிடிக்கலாம், கிராஃபிக்ஸ் பிடிக்கலாம், டிசைனிங் பிடிக்கலாம். எல்லாமே கற்று வச்சுக்குங்க. ஐடி ஃபீல்டு மற்ற ஃபீல்டில் இருக்கக்கூடிய தோழர்களை, இளைஞர்களுக்கெல்லாம் சொல்கிறது, ஒரு விஷயமும் இப்போ நாளுக்கு நாள் அப்கிரேட் ஆகிறதுக்கெல்லாம் போட்டி போகிறதுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும்.
சுயமாக நம்பிக்கையோடு இருக்கிற பழகிக்குங்க. வெளி ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 14 வயசு 15 வயசுலேருந்து குழந்தைங்க சம்பாதிக்கும். அது நிறைய பேருக்கு வந்து இதுவாக இருக்கும். நான்லாம் ட்ரிப்ளிகேனில் வந்து பேப்பர் போட்டிருக்கேன். எங்கள் ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் பெரிய நல்ல லெவலில் தான் எல்லாம். ஏன்னா நமக்கு அந்த ஒரு வருமானம் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். செஞ்சு பாருங்கள். லீவு நாள்லெல்லாம் வந்து பிடபிள்யூடி ஆஃபீஸ்க்குள்ளே பேப்பர் கடையில் பங்கு கடையில் லாட்ரி டிக்கெட்டெல்லாம் விற்றுருக்கேன். அந்த வெயிலில் எங்கடா அலையிறதுன்னு நான் சொல்கிறேன். அந்த காலகட்டத்திலே ₹1 10 பைசா கமிஷன் எங்களுக்கு. அந்த காலத்தில் லாட்ரி நிறைய இருந்தனால நிறைய ஓடும், நிறைய கமிஷன் வந்தது. பொய்யெல்லாம் பேசக்கூடாது. பைகிராஃப்ஸ் ரோட்டில் பேப்பர் கடை ஜெயராஜ்னு வச்சுருந்தார். அவங்க அப்பா பல்ராமன். அந்த கடையில் இருந்து தான் அவர் என்னுடைய சீனியர் என் ஸ்கூலில். இதெல்லாம் என்ன இருக்குது, நம்ம பேப்பர் போட்டோன்றதில் என்ன இருக்குது, கௌரவம் தானே, எதுவுமே அவமானம் கிடையாது. அந்த பேப்பர் கடையில் போய் நம்ம உட்காந்து போட்டதுக்கு கடவுள் என்ன பண்ணார் நம்மளை, இந்த புக்ஸு கடைங்களை ஃப்ரீயாக தானே இருக்கும். அப்போனா உங்களுக்கு செல்ஃபோனை நோண்டுறதுக்கு நிறைய ஜோதிட புக்கெல்லாம் இருக்கும் கடையில் விற்கிறதுக்கு. அதெல்லாம் படிக்க ஆரம்பித்தோன்னா தான் இதிலெல்லாம் ஒரு ஆர்வம் வந்தது. ஸோ கடவுள் எதுக்கு முடிச்சு போகிறாரு பாருங்க. ஏதாவது நம்ம என்ன தொழில் தெரியுமோ அதோட ஒரு விஷயத்தை கற்றுக்குங்க. இனியெல்லாம் நீங்கள் வந்து காம்படிட்டிவ் வந்து சாதாரணமாக இருக்காது. டெக்னாலஜி வளர வளர நாட்டில் ஞாபகம் வச்சுக்கணும், அழிவுகளும் இருக்கும், வேலை வாய்ப்பே இருக்காது. ஈஸி மணி தான் இருக்கும், ஸ்மார்ட் மணி தான், ஸ்மார்ட் திங்கிங் தான். ஸ்மார்ட் திங்கிங் பிக் மணி. சிலருக்கு ஆஃபீஸ் போகிறோம், வீட்டுக்கு வரோம், சிலருக்கு அது மனநிலை இருக்கும். அவங்களெல்லாம் நம்ம தொந்தரவு பண்ணுறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நேயர்கள்லாம் குறைஞ்ச நேரத்தில் வேலை செஞ்சு நிறைய சம்பாதிக்கிறதுக்கு பண்ணுங்க. இப்போல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ஃபாரின் மாதிரி 1 ஹவருக்கு 2 ஹவருக்கு தான் நமக்கு வந்து டெக்னிக்கலுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ப்ளம்பிங் ஒர்க்கெல்லாம் டேலெல்லாம் கிடையாது. இவ்வளோனா 4 மணி நேரம் இந்த ஒர்க்கு மட்டும் இப்படி, எலக்ட்ரிக்கல்னால் இந்த ஒர்க்கு மட்டும் இப்படி. நிறைய டெவலப்மெண்ட் வரும். போக போக நீங்கள் வந்து சப்ஜெக்ட் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிங்க. சப்போஸ் அதுக்கு திடீர்னு எதிர்காலமே இல்லைனாலும் வேறு ஒரு கைத்தொழில் வச்சுக்க, அது உங்களை பெருசாக காப்பாற்றும். யாருக்கிட்டையும் போய் நிற்காமல் இருக்கலாம், கௌரவமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும், நீங்கள் பணக்காரர் ஏழையெல்லாம் பார்க்காதீங்க. லீவு நாளில் 2 வீலர் ஓட்ட கற்றுக்குங்க, 4 வீலர் ஓட்ட கற்றுக்குங்க, லைசன்ஸ் வாங்க. இந்த வண்டி ஓட்டுறது மட்டும் முக்கியம். அந்த வண்டி வந்து நம்ம ஒரு வயசு ஆகிட்ட பிறகு கற்றுக்கலாம்லாம் நினைக்காதீங்க, பயம் வந்துடும். 18 வயசு ஆனோன்னா 2த்தையும் கற்றுக்கணும், 2 வீலரும் 4 வீலரும் முறைப்படி கற்றுக்குன்னு லைசன்ஸ் வாங்கிட்டு நம்ம எங்கத்த கார் வாங்கலாம் நினைப்பாதீங்க, வாங்குவோன்னு நினைங்க. நம்மக்கிட்ட காரு டிரைவர் யார் இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம வண்டி எடுத்து ஓட்டணும். ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வண்டியை எடுத்து ஓட்டுறச்ச பயம் வந்துடும். எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. மற்றவங்களை நம்பி வாழ முடியாத எதிர்காலமாக தான் உலகத்தில் இருக்கும். எல்லா வேலைகளும் நம்மளே பார்த்துக்கக்கூடிய எதிர்காலமாக தான் இருக்கும். டெக்னாலஜி அப்கிரேடேஷன் எதிர்காலமாக தான் இருக்கும். ஸ்விக்கி கூட சில பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கும்.
என்னையும் சேர்த்து தான் இப்போ தான் கற்றுக்கினேன். ஒன்று ஒன்றா கற்றுக்குங்க. அப்போ தான் இந்த காம்படிஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3 வயசு குழந்த, 4 வயசு குழந்த, 5 வயசு குழந்தெல்லாம் நம்ம கூட போட்டி போட ஆரம்பிச்சிடும். 1வது படிக்கிற குழந்தை இன்றைக்கி வந்து பிஎஸ்சி பிகாம் படித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க பெரிய ஆளுங்களுக்கு டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த காலகட்டம் அப்படி, கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் அப்படி. என்னடா எல்லாம் 100 வருஷமாக அதே பயிற்சி அதே தானே, 60 வருடம் திருப்பி மாறி தானே வருது பஞ்சாங்கத்தின்படி. இருந்தாலும் கணக்குகள் உண்டு. எத்தனை பரியாயத்தில் சனி வருகிறார், எத்தனை பரியாயத்தில் குரு வருகிறார் என்ற கணக்கெல்லாம் உண்டு. நம்ம வாழ்க்கையிலே 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு வந்துட்டாவே 2வது பரியாயம், 24 வயசு வந்துட்டாவே 2 பரியாயம் முடிஞ்சிட்டு 3வது பரியாயம். நம்ம வாழ்க்கையிலே சனி வந்து 27.5 வருஷம் தாண்டிட்டாவே 2வது பரியாயம், அடுத்த 27.5 வருஷம் தாண்டிட்டாவே 3வது பரியாயம். ஞாபகம் வச்சுக்கணும். சனி பிறக்கிற காலத்தில் நம்ம ராசியை தாண்டி ஒரு கட்டத்தை தாண்டி 3வது கட்டத்தில் இருந்தால் நமக்கு 27 வயசில் ஒரு முதல் பரியாயம் ஆரம்பிக்கும். அப்போ 3வது 27.5 வருஷத்தில் 3வது பரியாயம் வரும். பிறக்கிற காலத்தில் நம்ம ஜாதகத்துக்கு நம்ம ராசிக்கு முன்னாடியே இருந்துச்சுன்னா பிறக்கிற காலத்தில் சனி பரியாயம்தான். அடுத்த 27.5 வருஷத்தில் 2வது பரியாயம்னு கணக்கு அது. ஸோ இந்த பரியாயம் கணக்குகள் முக்கியம் சனிக்கு குருக்கெல்லாம். ராகு கேதுக்கு 18 வருஷத்துக்கு ஒரு தடவை. நான் சொல்கிறது முதல்ல கஷ்டமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் எப்படி முக்கியமோ ஒரு தனிப்பட்ட கலை முக்கியம். பரம்பரை தொழிலெல்லாம் இருந்தால் எதுவாக இருந்தாலும் தைரியமாக வெக்கப்படாமல் கற்றுக்கங்க. இன்றைக்கி காலத்தில் ஸ்மார்ட் மணி தான், எல்லா தொழிலும் ஸ்மார்ட் மணி. குப்பையை பார்த்து நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க, குப்பை தொழிலான். இன்றைக்கி குப்பை தான் பில்லியன் கணக்கில் துட்டு. நீச்ச தொழில் தான் பில்லியனில் துட்டு தெரியுமா? கூகுளில் டச் பண்ணி பாருங்கள், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு போட்டு பாருங்க. ஸோ எந்த தொழிலும் பயப்படக்கூடாது. அதில் என்ன ஸ்மார்ட் பண்ணணுன்னு யோசிக்கணும். அந்த ஸ்மார்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்கு தான் தெய்வீக மந்திரங்கள். எப்படி வருது பாருங்கள் சாஸ்திரம். அதில் காரிய சித்தி மாலை விநாயகருடைய மந்திரம் கேட்க 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 நம்மளை ஸ்மார்ட் ஆக்கும். பண்ணி பாருங்கள். இந்த மந்திரங்களை கேட்டு பாருங்கள். அபிராமி அந்ததி கேட்டு பாருங்கள். கோளார் பதிகம் கேட்டு பாருங்கள். நம்ம எவ்வளோ டல்லாக இருந்தாலும் 90 நாள்லேருந்து நம்மளை படிப்படியாக அந்த மந்திரங்கள் உருவேற்றுமா. உங்களை கூட சொல்லியே சார், கேட்க தானே சொல்கிறோம். ஸோ கேளுங்கள், வெற்றி பெறுங்கள். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 26/8/2024 முதல் 1/9/2024 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான இந்த வார பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். முதலில் மேஷத்திலிருந்து மீனம், அதில் முதல் ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் சாதகமாக முடியும். படிப்படியாக ஏற்றங்கள் காணப்படும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் கவனமாக இருக்க வேண்டும். ஆவணி மாதம் முழுவதும் உணவு விஷயத்தில் தான் நிறைய பழங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. இரவு நேரத்தில் அதிக உணவை தவிர்ப்பது நன்மை. பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் பொறுமையாக கையாள்வது நன்மை. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். உத்தியோகம் சம்பந்தமாக நிறைய ஏற்றங்கள் காணப்படும். புதிய அனுகூலங்கள் சந்தோஷத்தை தரும். தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனம், வயிறை. மற்றபடி தொழில், உத்தியோகம், வியாபாரம், பயணம் அனுகூலம். சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி. பழைய கடன்கள் பைசல் ஆவது ஆச்சரியம். தொந்தரவு கொடுத்திருந்த பிரச்சனைகள்லாம் படிபூர்ண நிவர்த்தி. வியாபாரத்தில் ஏற்றம். தொழில் அமைப்பில் அனுகூலம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம்.
வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். உறவினர்கள் விஷயத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி. குடும்ப விஷயத்தில் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைப்பது, அதன் மூலமாக குடும்பம் சந்தோஷத்தில் இருப்பது. அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம். சிலர் உள்ளூர் இல்லாமல் வெளியூர் இல்லாமல் கடல் கடந்து கூட அதிக நாட்கள் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டம் ஏன் வருகிறது என்றால் ராகுவின் சஞ்சாரம் சுக்கிரனை பார்ப்பது, சுக்கிரன் ராகுவை பார்ப்பது, ரெண்டும் சமசப்தம அமைப்பு என்பதனால் கவனம், அதிகமான பயணம். ஆனால் அந்த பயணங்கள் சந்தோஷத்தை தரும். குடும்பத்தில் மட்டும் துணை அல்லது துணைவியாரிடம் மனமிட்டு பேசுவது நன்மை. வியாபாரம் செய்யக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் பெரிய வெற்றியை பெறுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். பிள்ளைகள் விஷயம் ஏற்றும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய கனவுகள் நிறைவேறுவது. பெற்றோர் வழி உறவுகளில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது. இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் விஷயத்தில் கவனம். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, வாக்குவாதம் வேண்டாம். அந்த விஷயத்தில் சிறிது கவனம். தெய்வீக வழிபாடில் எப்பொழுதும் மகான்கள் வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. அடுத்த மே மாதம் வரை, ஏதோ இந்த வாரத்துக்கு மட்டுமல்ல. சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் அனுகூலம் காணப்படும். அரசுத்துறை அரசியல்வாதிகள் புது பொறுப்புகளுக்கு வரலாம். டக்கென்று நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை தரும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். பூமி சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலம். இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை. தொழில் மாற்றங்கள் வந்தாலும் அதே தான். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜெயம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம். பெண்களுக்கு யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மண்டமிட்டு பேசுவதும், அவர்களிடத்தில் ஆக்ரோஷம் பண்ணாமல் அவர்கள் அந்த காலத்தில் இதை செய்தார்கள், இந்த காலத்தில் அதை செய்தார்கள் என்று குறை சொல்லாமல் இருப்பதும் நன்மை. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் தெளிவுகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதேபோல் சுபகாரியங்கள் எல்லாம் வந்தால் டக்கு டக்குன்று முடித்து கொள்ளுங்கள். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று விடுவது தேவையற்றது. அந்தந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாட்டுக்கள் மூலியமாக சுபகாரியங்கள் நடந்தேறுவது ஆச்சரியம். ஆச்சரியத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதம். புதிதாக வியாபாரம் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் யோசித்து கொண்டே இருக்கக்கூடாது, தைரியமாக இறங்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்திலும் தொழிலிலும் கோபதாபம் இல்லாமல் இருக்க வேண்டும். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் வியாழக்கிழமை மதியம் 1:15 2 மணிக்குள் அடுத்து வரக்கூடிய மே மாதம் வரைக்கும் நல்ல சாப்பாடு, எலுமிச்சைப்பழ ஊறுகாய் தானம் கொடுப்பது விசேஷம். ப்ரமோஷன் தடை ஏற்றம், அனுகூலம், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம். வாகனங்களிலும் தேக ஆரோக்கியத்திலும் கவனம். முதுகு தண்டுவடம், கால் பாதங்களில் அதிக கவனம். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சிக்கல் தீர்வது ஏற்றத்துக்குண்டான அமைப்பு. தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மன வருத்தம் தீரும். புது பொறுப்புகளுக்கு வரலாம். டக்கு டக்குன்று பெரிய பொறுப்புகளுக்கு செல்லலாம். ப்ரமோஷன் தடைகள் மாறி கொடுக்கக்கூடிய காலகட்டம்.
குடும்பத்தில் சிறிய கோபதாபம் குடும்பத்தில் சிதைவுகளை ஏற்படுத்தும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது ஏற்றம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கோபம் வேண்டாம். பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவது நன்மை. பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் சிறிது கவனம். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம் அனுகூலம். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். பிள்ளைகளிடம் மட்டும் மூர்க்கத்தனம் வேண்டாம். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த பாதிப்புகளை பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தில் சிறு சிறு தடைகள் காணப்படலாம். அவசரப்பட்டு உத்தியோகத்தில் பேப்பர் போடுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். பொறுமையாக கையாளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் ஜெயத்தை ஏற்படுத்தும். பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும். விலை உயர்ந்த பொருளை கையாளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடகராசிக்காரர்களுக்கு லாபம். இஎன்டி, சைனஸ், ஒத்த தலைவலியில் கவனம். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடில் கவனம். உறவு முறையில் கோளாறு வைத்து கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம். வார்த்தைகளில் அதிக கவனம். பெரியவர்கள் விஷயத்தில் சிறிய கோபதாபம் பெரிய சிக்கலை தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. பிள்ளைகள் விஷயத்தில் பண செலவுகளுக்கு உத்தரவாதம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் ஏற்றங்கள் காணப்படும். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் ஏற்றங்கள் படிப்படியாக உயர்வது மிகப்பெரிய மகிழ்ச்சி. புதிய உறவுகளுக்கு அனுகூலம் காணப்படும். இரத்த பந்த உறவுகளில் இருந்த சிக்கல் தீரும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சிறுங்கிக் கொள்வது நன்மை. வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு மட்டும் மிக மிக கவனம். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் வந்தாலும் அந்த பயணங்களில் ஒரு சலிப்பு காணப்படும். இது எடுத்துக்கொண்டது ஏதோ தவறோ என்று யோசிக்க வைக்கும். அதனால் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி மிக மிக முக்கியம் என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்வது முக்கியம். உறவு முறையில் கோபம் வேண்டாம். எல்லா விஷயத்திலும் நிதானத்துடன் இருக்க வேண்டும். அஷ்டம சனியில் வக்ர சனி இருக்கக்கூடிய காலகட்டம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனம். பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதீத கவனம். பண விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் செலவுக்கு ஏற்றவாறு சில கிரெடிட் அமைப்பெல்லாம் கிடைக்கும். கடன் வாங்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். அதற்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு மன அழுத்தத்தை கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். மன அழுத்தம் இல்லாத கடகராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவார்கள். எனவே மன அழுத்தம் இல்லாமல் பொறுமையாக கையாளக்கூடிய கடகராசிக்காரர்கள் ஜெயிப்பார்கள். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம் எல்லாத்திலையும் சிறிது விட்டு கொடுத்து போகக்கூடிய கடகராசிக்காரர்கள் பெரிய அளவு வெற்றியும், பெரிய அளவு சந்தோஷத்தையும், பெரிய அளவு ஏற்றத்தையும் பெறுவார்கள். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். மேலதிகாரிகள், தொழில், உத்தியோகம், வியாபாரம், கணக்கு வழக்கு, தஸ்தாவேஜுகள் கவனம். 40 வயதை கடந்தவர்கள் தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனம். என்னென்ன மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு வருகிறீர்களோ அந்த மாத்திரைகளில் அலட்சியம் பார்க்காமல் நேரம் தவறாமல் எடுத்துக்கொள்வது நன்மை. நான் மாத்திரையை எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் ஒரு முறை உடல் பரிசோதனை செய்து கொள்வது நன்மை. பெரிய மனிதர்களிடம் பழக்குகின்ற சமயத்தில் சிறிது கவனம். அவர்களுக்கே ஆலோசனை கூறுகிறேன் என்று தேவையில்லாத வம்பை மாட்டிக்கொள்ளாது. யாருக்கும் எந்தவித ஆலோசனையும் கூறக்கூடிய காலகட்டம் இல்லை. சிலருக்கு அலர்ஜி திடீரென்று அதிகரிக்கலாம். பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலமான காலகட்டம். பெற்றோர் பெரியோரும் உங்களுக்காக பெரு தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும்.
வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகளை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் செல்வாக்கை பெறும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் அனுகூலமான காலகட்டம். புதிய முயற்சிகளில் ஏற்படக்கூடிய அமைப்பு பெரும் வெற்றியை தரும். சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் விரைவிலே அந்த தடைகள் நீங்கும். அவசரப்படுவது எதற்கு? குறிப்பாக ஆவணி மாதம் என்பது விசேஷமான மாதமாக இருந்தாலும் சூரியனுடைய வீட்டில் சூரியனே வந்திருக்கக்கூடிய மாதம் என்பதனால், சிம்ம ராசிக்கு சூரியன் தான் அதிபதி என்பதனால், வீடு, வாசல், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என்று இருக்க வேண்டும். மற்ற விஷயத்தையெல்லாம் ஏற கட்டி வைத்துக் கொள்வது நன்மை. நண்பர்களால் தேவையில்லாத மனக்குழப்பம், நண்பர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். தொழில் அமைப்பில், உத்தியோக அமைப்பில், வியாபார அமைப்பில் சிலர் தவறான வழிகாட்டுதல்களை செய்வார்கள். அதில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மை. தனிப்பட்ட முறையில் ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணப்பட்டாலும் எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் காணப்படுவதற்கு சிறு சிறு தடைகள் காணப்படும். தெய்வீக வழிபாடில் அனுமனை பிடித்து கொள்வது தான் சால சிறந்தது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு விரயங்கள் இருக்கும் ஆவணி மாதத்தில் என்பது உத்தரவு. அதனால்தான் ஞாயிற்றுக்கிழமையில் மதியம் 1:15 2 மணிக்குள்ளாக உணவு தானத்துடன் எலுமிச்சைப்பழ ஊறுகாய் கொடுப்பது விசேஷம். குடும்பத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. தொழில் அமைப்பில் ஏற்றம் அனுகூலம் காணப்படும். தொழில் மாற்றங்கள், புது விசேஷம் காணப்படும். குருவின் பார்வையால் சுபகாரிய தடைகளெல்லாம் டக்கு டக்கு டக்குன்று நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் ஏற்றமும் கண்டிப்பாக காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, தொழில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் சர்வமும் ஜெயம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். வியாபாரத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் காணப்படும். உறவு முறையில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக கோபதாபப்படாமல் அதை அப்படியே ஒப்பேற்றுவது உங்களுடைய சாமர்த்தியம். தேக ஆரோக்கியத்தில் கழுத்து பகுதியிலிருந்து செல்லக்கூடிய அமைப்பு, ஹார்மோன் குறைபாடுகளில் அதிக கவனம். மயக்கம், தலை சுற்றல் திடீரென்று ஏற்படலாம். பதட்டப்படாமல் பொறுமையாக மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை. கேது இருப்ப காலகட்டத்தினால் நரம்பு கோளாறு இருப்பவர்கள் அதிக எச்சரிக்கை. தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகம். படிப்பு சார்ந்த விஷயத்திலும், வியாபாரம் சார்ந்த விஷயத்திலும், உத்தியோகம் சார்ந்த விஷயத்தையும் பற்றி கவலைப்படக்கூடாது. காதலர்கள் விஷயத்தில் சிறிது கவனம். காதல் அமைப்பில் தேவையில்லாத குழப்பம் காணப்படும். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். குடும்பத்தை சிதைத்து கொள்ளாமல் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வது கன்னிக்கு முக்கியம். உடன் இருக்கக்கூடிய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ வேண்டாம், உனக்கு இந்த குடும்பம் அப்படி இப்படி என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் குடும்பத்துடன் இருக்கிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு மட்டும் ஆலோசனை சொல்லி நம்ம குடும்பத்தை பிரிப்பதற்கு நிறைய பேர் வருவார்கள். கவனம் கவனம் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். தேக ஆரோக்கியத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்புகள் காணப்பட்டாலும் முதுகுத்தண்டுவடம், கால் போன்ற பகுதிகளுக்கு உடற்பயிற்சி செய்யக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு பாதிப்பில்லை. சிலருக்கு திடீரென்று வயிற்று பிரச்சனைகள் ஏற்படலாம். மருத்துவ ஆலோசனையும் இதுவும் இருந்தால் தேவையான எடுத்துக்கொள்ளுங்கள். லூஸ் மோஷன் பிரச்சனை திடீரென்று ஏற்படும் துலா ராசிக்காரர்களுக்கு. சுக்கிரனின் ஆதிக்கம் அப்படி இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, லாபம், அசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தம், எடுத்த காரியத்தில் ஜெயம், புதிய முயற்சிகள் வெற்றி.
வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் குரு பார்வை இல்லை என்றாலும் குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் எல்லா சிக்கலும் தீரும். நீங்கள் நினைத்தால் சுபகாரியம் நடக்கும். எனவே குரு பார்வை இல்லை, அது இல்லை என்ற எண்ணம் கட்டுக்கதையெல்லாம் வேண்டாம். சுபவிரியத்திற்கு 12 ராசிகளிலே அதிகமாக எலிஜிபிள் இருக்கக்கூடிய ராசி துலாம். ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்குவதும், குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுவதும், குடும்பத்தில் பணவரவு ஏற்படுவதும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதெல்லாம் காணப்படும். தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் அருமையான காலகட்டம் ஏற்படும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்கள் காணப்பட்டிருந்த சிக்கலெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்ற அமைப்பு உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும். அரசுத்துறை அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம். அந்த பொறுப்புகளுக்கு வருவதனால் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் தரும். தனிப்பட்ட முறையில் பண வரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர தீர ஆச்சரியமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படுவது மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. திருமண தடைகள் திடீரென்று ஏற்படலாம், கவனம். நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் ஏதாவது கோளாறு வைத்து திடீரென்று யாராவது அதை கெடுக்கிறதுக்கு முயற்சிப்பார்கள், மாற்றிக்கொள்ளாதீர்கள். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம். திடீர் அதிர்ஷ்டம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், மண் சம்பந்தப்பட்ட விஷயம், பில்டிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம். உத்தியோகத்தில் அற்புதமான காலகட்டம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடும் விஷ்ணு காயத்ரியை கேட்பதும் இந்த வாரத்தில் முக்கியம். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட அசிடிட்டி சம்பந்தப்பட்ட எரிச்சலான உணவுகளை, காரமான உணவுகளை சாப்பிடக்கூடாது. துணை அல்லது துணைவியாருடைய சிறிய தேகாரோக்கிய குறைபாடும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை. புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த தடைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கலை பரிபூர்ணமாக பேசி தீர்த்து கொள்வது நன்மை. வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், பயணம் அனுகூலம். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் சிறு சிறு தடைகள் காணப்படலாம். அதற்காக ஆவேசப்பட வேண்டாம். பிள்ளைகள் சில முதலீடுகளை தவறாக முதலீடு செய்து மாட்டிக்கொண்டிருப்பார்கள். அதற்காக அவர்களிடத்தில் போய் பெரிய அளவு மனக்கசப்போ சங்கடமோ ஏற்பட்டால் அவர்கள் ஒரு தவறான விஷயத்திலோ மனம் நொந்து போகக்கூடிய அமைப்போ காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு மகான் வழிபாடு பெரிய அளவுக்கு நம்பிக்கை தரும். தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலத்தை தரும். தேகாரோக்கியம் வயிறு, முதுகு தான் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கால், பாதம் மிக கவனம். மூட்டு வலிகள் உணவு முறையிலும் உடற்பயிற்சியிலும் மிக முக்கியம். தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்ச நாளாக அதை செய்கிறதில்லை. தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம். வியாபாரத்தில் அற்புதமான ஏற்றம். புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும். செல்வாக்கு கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். புதிய தொழில் தொடங்கலாம். வியாபாரத்தில் ஈடுபடலாம். டக்குன்று படிப்பை மாற்றலாம். படிப்பில் இருந்த தடைகளை நிவர்த்தி பண்ணலாம். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதத்தை தவிர்க்கலாம். அவர்களுடன் சென்று சந்தோஷமாக பொழுதை கழிக்கலாம்.
நண்பர்களை சந்திக்கலாம், தெய்வீக ஸ்தலத்துக்கு செல்லலாம். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். கண்டிப்பாக தைரியமாக அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கிறவர்களுக்கு ஏற்றம். சினிமா துறையில் அனுகூலம். சினிமா துறையில் அற்புதமான காலகட்டம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த மனத்தாங்கல் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். அதேபோல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயம்லாம் ஏற்றும். தைரியத்துடன் எல்லா விஷயமும் அனுகூலத்துடன் பெறக்கூடிய பாலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகள் விஷயத்திலும் உத்தியோகத்திலும் கோபம் கூடாது. ஆவேசப்படக்கூடிய மகர ராசிக்காரர்கள் மாட்டிக்கொள்வார்கள். வழக்கு போன்ற பிரச்சனையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அதிக கவனம். தஸ்தாவேஜுகளை மிக மிக கவனமாக கையாளக்கூடிய மகர ராசிக்காரர்கள் முக்கியம். தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறிய பிரச்சனைகள் கூட பெரிதாகலாம். உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில், மற்ற விஷயத்தில் கவனம். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது மிக மிக முக்கியம். மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் கூடவே கூடாது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் சிறிய வாக்குவாதம் பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும். அடிவயிறு, முதுகு தண்டுவடம், முட்டி வலி, பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகள் தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லுவேன். கவனமாக இருக்க வேண்டும். உணவு முறை, செரிமானங்கள் மிக முக்கியம். விரதம் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பது நன்மை. அதேபோல் கண்டிப்பாக கையெழுத்திடக்கூடிய அத்தனை விஷயத்திலே கவனம். சிறிதாக தவறாகி போய்விட்டாலும் சிக்கலாகிவிடும். வாகனங்களில் கூடாத வேகம் வேண்டவே வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு கணபதியும் நரசிம்மரும் அனுமனும் தான் முக்கியம். குறிப்பாக நரசிம்மர் காயத்ரி உங்கள் வாழ்க்கையை மாற்றும், டிப்ரெஷனை போக்கும். எல்லாவற்றிலும் சுபிச்சம் காணப்படக்கூடிய அமைப்பு குரு பார்வையால் ஏற்படும். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. அஷ்டம சனி வக்ர சனியில் இருந்தாலும் அஷ்டமத்தில் சூரியன் இருந்தாலும் சுபகாரியத்தில் டக்குன்று நடக்கும். பொருள் சேர்க்கை ஏற்படும். வியாபாரத்தில் டக்கென்று நல்லது நடக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கழுத்து, தலை, வாய், காது, மூக்கு, தொண்டை கவனம். தொழில் சார்ந்த விஷயம் ஏற்றம். தொழில் டக்குன்று நடக்கக்கூடிய காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். விவசாய நிலங்களை வாங்குவதற்குண்டான அனுகூலம் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதம் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும். துணை அல்லது துணைவியாருடைய தேகாருக்கும் கவனம். குடும்பத்தில் அந்நியர் தலையிட கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிட கூடாது. பசுமாடுகளுக்கு வெள்ளிக்கிழமை உணவு கொடுக்க கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி ஏற்படும். அதை மட்டும் தவறாமல் செய்வது மிக மிக முக்கியம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனம் விட்டு கூட பேசி உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது புத்திசாலித்தனம். உறவு முறையில் கோபமே கூடாது. பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகளெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக காணப்பட்ட குடும்பத்தில் மட்டும் கவனம். வெளிவட்டாரம், தொழில் சார்ந்த விஷயம் முன்னேற்றம். வியாபாரத்தில் படிப்படியாக அற்புதம். செல்வாக்கு கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம். தொழில் மாற்றங்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு டக்கென்று நிறைவேறும். பெரிய அளவுக்கு படிக்கக்கூடிய அமைப்பில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை அறவே நீங்கக்கூடிய காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு. எனவே சோம்பலை தவிர்ப்பதற்கு காலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு அன்றாட பணிகளை ஆரம்பிப்பதும், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு 7 முறை ரவுண்ட் அடித்து விட்டு வருவதும் சகல விதத்தில் நன்மையும் சந்தோஷமும் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும். விட்டுவிடாதீர்கள்.
கும்பத்திற்கு தேக ஆரோக்கியமும் சோம்பலும் தான் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பணவரவு, கொடுக்கல் வாங்கல் விஷயம் அனுகூலம். எடுத்த காரியத்தில் ஜெயம். படைப்பாளிகள், கலைத்துறையினர்களுக்கு நீண்ட நாள் கவலைகள் தீரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். துர்க்கை வழிபாடு சகல விதத்தில் நன்மை தரும். அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு, விட்டமின் டெஃபிஷியன்சிஸில் கவனம். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற எல்லா மாற்றத்திற்கும் தயாராக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். பணவரவுக்குண்டான உத்தரவாதம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். புதிய தொழில் தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த மீன ராசிக்காரர்கள் தைரியமாக தொடங்கலாம். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தாலும் தைரியமாக தொடங்கலாம். மன அழுத்தத்திலும் டிப்ரெஷனிலும் இருந்து வெளியில் வரக்கூடிய மீன ராசிக்காரர்கள் சகல விஷயத்தில் ஜெயத்தையும் அனுகூலத்தையும் பெறுவார்கள். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறையும். ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். 7.5 சனியில் பேரும் புகழும் கிடைக்கிறது என்ற ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் காணப்படக்கூடிய கண்கூடாக பார்க்கலாம். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம். வண்டி வாகன மாற்றங்கள், பயணங்கள் அனுகூலத்தை எல்லாம் தரும். கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை மீறாமல் இருப்பது மிக மிக முக்கியம். அந்த நாட்டில் தேவையில்லாத சிலருக்கு உதவுகிறேன் போயிட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் கவனம். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 26/8/2024 முதல் 1/9/2024 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.